என் பேர் மணிகண்டன். இந்த படத்தோட டைரக்டர் பிளாட் பிளட்டு. ஸோ இந்த படம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கணுன்றதுக்கோசரம் நாங்கள் ஆசீர்வாதத்தில் இன்றைக்கி இந்த படத்தோட பூஜை பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக இந்த படம் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கும். முக்கியமாக பெண்களோட பாதுகாப்புக்காக இந்த படம் இருக்கும். ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து எனக்கு ரொம்ப இந்த படத்தில் வந்து ரொம்ப பர்சனலாகவே ஆஸ் எ டைரக்டராக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயமே என்னன்னாக்கா, பெஸ்ட்டு இன்ட்ரோல் பிளாக் இந்த படத்தில் அது ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும். அதுக்கு நான் கேரண்டி. ஸோ இந்த படம் நல்லபடியாக வரும். அது கேப்டனோட ஆசீர்வாதத்தில் இந்த படம் நல்லா சக்ஸஸ் ஆகுன்ற நம்பிக்கையில் இந்த படம் ஒரு நல்ல தொடக்கமாக இருக்கும். இன்றைக்கி பெண்களோட பாதுகாப்பு வந்து எந்த நிலைமையில் இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அந்த ஒரு மெயின் தாட் வச்சு தான் நாங்கள் இந்த படமே பண்ணியிருக்கோம். ஸோ நிச்சயமாக பெண்களுக்கு ரொம்பவே இந்த படம் வந்து பிடிக்கும். ஸோ அதனால் இந்த படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகுன்றதுல எனக்கு ஒரு நம்பிக்கை. சார் கேப்டன் வந்து நிறையா புதுமுகம் டைரக்டரில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. ஸோ அவரோட ஆசீர்வாதத்தில் நானும் ஒரு ஆளாக ஆட் ஆகணுன்றதுல என்னோடய நம்பிக்கை, எனக்கு ஒரு ஆசை சார். சார் இன்றைக்கி வந்து இன்ஸ்டாவில் வந்துட்டு என்னன்னாக்கா, நிறையா பேர் வந்து தேவையில்லாமல் வந்து நிறைய பேர் வளர்த்து விட்டு இருக்காங்க. பட் இந்த படத்தில் வந்து நிறைய பேர் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். அது வந்து இப்போ கதை எழுதுகிற ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆகட்டும் எல்லாமே பண்ணியிருக்கோம் நாங்கள். ஸோ நிச்சயமாக இவங்கள மாரி ஆட்கள் வந்து வளர்த்து விடணுன்றதுலாம் நிச்சயமாக இந்த படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கிறதும் சரி, வில்லனாக ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம் சரி, அவங்களுக்கு நல்ல டேலண்ட் இருக்குது. இவங்கள மாதிரி ஆட்கள் வந்து நீங்கள் வளர்த்து விடணுன்றது தான் என்னோடய ஆசையாக இருக்குது. ஸோ இந்த பேசிக்காக அந்த இன்ஸ்டாகிராம், நீங்கள் வந்து இந்த ஃபேஸ்புக், அதை வந்து அதிகமாக வந்து மக்கள் வந்து அவாய்ட் பண்ணணும். சில பேர் அன்வான்ட் அப்படின்றதுல என்னோடய சின்ன கருத்து. ஏன்னா யாருமே வந்து இங்கே வந்து சும்மா வந்துட முடியாது சார். எல்லாருமே கஷ்டப்பட்டு தான் வந்திருப்போம். இன்றைக்கி சிவகார்த்திகேயன் சார் வந்து இன்றைக்கி வந்து இப்போ மெட்ராஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகுது. என்னோடய வாழ்த்துக்கள். அதேமாதிரி கேபி பாலாவும் அவரோட படமும் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆரம்பத்தில் வந்து விஜய் ஒரு சேனலில் வந்து ஒரு சின்ன வந்து ஒரு ஆங்கரை அந்தமாரி பண்ணி தான் வளர்ந்துருக்காங்க. ஸோ யாரும் வந்து சுலபமாக வளர்ந்துட முடியாது. அதுக்காக வந்து இன்றைக்கி இருக்கவங்க என்னன்னாக்கா, ஒரு ஃபோன் ஒன்று எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமில் பண்ணிவிட்டு ஒரு லைக் வாங்கிட்டால் மட்டும் எனக்கு டேலண்ட் இருக்குன்றது வந்து அவங்கள பற்றி நான் பேச விரும்பலை சார்.